ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே ஸ்கூல் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் நம்ம படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மூட்டை மூட்டையாக நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக தான் ஸ்கூல் பேக் வந்து எடுத்துகிட்டு போவோம். நிறைய புக்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான இந்த மூட்டையை தூக்கிட்டு போகிறதுனால முதுகெல்லாம் வளைஞ்சு போயிடும். குட்டி குட்டி பிள்ளைங்கெல்லாம் அந்த மாதிரி கனத்த பேக்கை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் கொண்டு விட வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி அதிகமாக பிள்ளைங்களை வந்து இங்கே யாரும் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களே சுமந்துட்டு போகணும், ரொம்ப பார்க்க பாவமாக இருக்கும். ஆனால் இங்கே யூகே ஸ்கூல் பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, ஒரு ஐபேட், ஒரு ஸ்டோரி புக், இது இருந்தால் இருக்கும், இல்லைன்னா இல்லை. இன்னொன்று வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் டைப் இருக்கும், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் பாட்டில் இருக்கும். சம்மர் சீசனில் வந்து அதிகமாக வந்து 2-3 பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இவ்வளோதான் பேக்கில். ஸோ இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பேக்கில் வந்து இவ்வளோ ஐட்டங்கள் தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இதில் ஸ்கூல் மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் பிள்ளைங்க வந்து அதிகமாக அதை பயன்படுத்துறதுனால லஞ்ச் பேக்குக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கொஞ்சம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் மீல் பிடிக்காதவங்க வந்து வீட்டிலேருந்து பேக் லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு கிளாஸில் 1-2 தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக பிள்ளைங்க பயன்படுத்துறது வந்து ஃப்ரீ ஸ்கூல் மீல் தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது பிரைமரி செக்ஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பிரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நர்சரியிலேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரைமரி. நம்ம ஊரில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஊரில் கிரேடு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இயர் 1, இயர் 2, இயர் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இங்கே பிரைமரி ஸ்கூல். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ப்ரீ நர்சரி அப்படியெல்லாம் நிறைய கடந்து தான் 1ஆம் கிளாஸ்க்கே வந்து சேருவோம். இங்கே நர்சரி, ரிசப்ஷன், அடுத்தது உடனே டைரெக்டாக 1ஆம் கிளாஸ். இங்கே வயதின் அடிப்படையில் தான் வந்து கிளாஸஸ் கொடுப்பாங்க. ஊரில் 2ஆம் கிளாஸ்ல ஒரு பிள்ளை வந்து 6 வயசுலையும் படிக்கும், 7 வயசுலையும் படிக்கும். இன்கேஸ் அதோட வயசு 7 வயசா இருந்தா யூகேக்குள்ள அந்த பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வாங்குறதா இருந்தா 7 வயசு பிள்ளைங்களுக்கு 3ஆம் கிளாஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ வயது அடிப்படையில் தான் இங்கே வந்து கிளாஸஸ் வந்து அவங்க கொடுக்கறது இருக்கும். ஸோ ஸ்கூல் பேக் வந்து இவ்வளோதான் இருக்கும். லஞ்ச் பேக்கு கொஞ்சம் கொண்டு வரதா இருந்தால் அந்த பிள்ளைங்க மட்டும் கொண்டு வருவாங்க. வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு தேவையானது. ஸோ இந்த ஃப்ரீ மீல் சர்வ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த வாட்டர் கூட சர்வ் பண்ணுவாங்க, தண்ணியோட தான் சர்வ் பண்ணுவாங்க. அதனாலே சிலர் அதையும் வந்து கொண்டு வர மாட்டாங்க. சில பிள்ளைங்க ஜஸ்ட் இந்த ஐபேடை கொண்டு அப்படியே வருவாங்க. காலையில் பேக்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ நம்ம ஸ்கூல் பேக் பார்த்தோமே, எங்கடா பென்சில் பவுச் இல்லையே அப்படின்னு சொல்லி தானே பார்த்தீங்க. இந்த டவுட் எனக்கும் பிகினிங்கில் இருந்த. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஒரு புது வருஷம் விடும்போது டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, கைடு, ஜாமெட்ரி பாக்ஸு, இது அதுன்னு நிறைய வச்சு விடுவோம். நானும் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸில் பென்சில், ஸ்கேல், இரேசர், கலர் பென்சில் பாக்ஸ் இப்படி எல்லாத்தையும் வச்சு விட்டேன். ஆனால் டெய்லி போயிட்டு திருப்பி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி எல்லாமே ஸ்கூல் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஒரு டேபிளில் 5 பேரோ 3 பேரோ 4 பேர் இருந்தால் அந்த ஒரு டேபிளுக்கு அங்கே வந்து பஞ்சாக வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற அத்தனை நேரமும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இவங்களுக்கு ஸ்டேஷ்னரியோட கொடுத்து விடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. நம்ம கொடுத்து விட வேண்டாம். சில நேரம் இவங்களுக்கு ஏதாவது கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க கொண்டு போய்க்கலாம். ஃப்ரீ டைமில் ஏதாவது அவங்களோட கலர் பென்சில் வச்சு பண்ணலாம். ஆனால் ஸ்கூல் வந்து ஃபுல் ஸ்டேஷ்னரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃப்ரீ ஸ்கூல் மீல் கூட தண்ணி வரைக்கும் அவங்க சர்வ் பண்ணி எல்லாமே சூப்பராக பார்த்துக்கிறதுனால தண்ணியும் சில பிள்ளைங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ கையை வீசிட்டு இந்த ஒரு ஐபேடை எடுத்துகிட்டும் வந்துடுவாங்க. இன்னொன்று, சூப்பரான அவங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் உள்ள சாப்பாடுகள் தான் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின் மீல் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிசர்ட்ஸ் கொடுப்பாங்க, யோகர்ட் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, ஜெல்லி கொடுப்பாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிசர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைங்க வந்து என்ன ஒரு ஹெவியான ஃபுட் சாப்பிட்டாலும் ஓடி ஆடி விளையாடும் போது அதனால ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு நல்லபடியாக கொடுப்பாங்க. சூப்பரான சாப்பாடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் பேக்கில் இருக்கிற இந்த ஐபேட் வந்து ஸ்கூல் தான் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது யூகே பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையுமே அவங்களுக்கு டிஜிட்டலைஸ்டாக தான் இருக்கும் அவங்க படிக்கிறது. அப்போ போர்டில் படிக்க மாட்டாங்களான்னு கேட்டால் போர்டும் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவாங்க. அதிகமான நேரம் அதிகமாக அவங்க சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்ணுறது, ரைட்டிங், ரீடிங், ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் இல்லைன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கூல்களில்
ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ்ல 20ல இருந்து 30 பிள்ளைங்க வரைக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 25 பிள்ளைங்களும் இருப்பாங்க, 30 பிள்ளைங்களும் இருப்பாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் மினி லேப்டாப் ப்ரொவைட் பண்ணும் ஸ்கூல். அவங்களோட பேர் வரைக்கும் லேபிள் பண்ணிடுவாங்க. அந்த வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு லேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வருஷம் முடிக்கிறது வரைக்கும் அவங்களோட பேர் வென்னவர் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணும்போது அவங்க ஐபேட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐபேடை எடுத்துகிட்டு போய், இல்லைன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போய் லேர்ன் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. என்ன இதனாலும் அவங்க வந்து அந்த லேப்டாப்பில் தான் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கூலில் வந்து அந்த லேப்டாப் சிஸ்டம் தான் இருக்குது. அவங்க பண்ணுவாங்க, அங்கேயே சார்ஜிங் கேபிளோடு அவங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கிற அந்த கபர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வச்சுக்குவாங்க. லேப்டாப்பை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனா அதே நேரம் சில ஸ்கூல்கள்ல அந்த லேப்டாப்புக்கு பதிலாக இந்த ஐபேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐபேட் வந்து எந்த வயசுல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரி வயசு 3ல இருந்து இந்த 6ஆம் கிளாஸ் வரைக்கும் மொத்த பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவாங்க. 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இதோட வெயிட், நான் வந்து சும்மா சொல்றேன், இதோட வெயிட் வந்து ஒரு 1.5ல இருந்து 1.25 கிலோ கிட்ட இருக்கும். நல்ல வெயிட், செம வெயிட். ஸோ குட்டியா 3 வயசுல இருக்கிற பிள்ளைங்க அவங்க பேக்ல எது இருக்கோ இல்லையோ இது ஒன்று வச்சாலே போதும், அவ்வளோ வெயிட்டா இருக்கும். இதை ஒன்றையுமே தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட படிக்கிறது எல்லாமே இந்த ஐபேடில் தான் இருக்கும். எல்லா ஸ்கூல்லையும் ஐபேட் கொடுக்க மாட்டாங்க. சில ஸ்கூலில் ஐபேடு, மற்ற எல்லா ஸ்கூல்லையும் வந்து லேப்டாப், இந்த குரோம் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் எதுக்கு பயன்படுத்தலாம், எந்த வெப்சைட்டில் போகணும், எதை ஓப்பன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஃபுல் செட்டிங்ஸும் வந்து ஸ்கூல் வந்து இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவங்க வந்து தேவையில்லாமல் யூடியூப் ஆக்சஸ் வந்து பெரும்பாலான இதில் இருக்காது. ஸோ அவங்க வந்து அதில் போகக்கூடாது. சில இதில் கூகுள் இதில் போகிறதுக்கு அவங்க சர்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கேம்ஸும் கொடுத்துருப்பாங்க. பிள்ளைங்க சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்து அவங்க கேம் விளையாடுறதுக்கு அவங்களே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து விளையாடிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை விளையாடுவாங்க. இந்த ஐபேட் கொடுக்குற ஸ்கூல்ல எல்லாம் இவங்க ஐபேடை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ ஸ்கூலில் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் ஸ்கூலில் பண்ணுறது எல்லாமே இவங்க வீட்டுக்கும் இதை கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எல்லாம் வரவே வராதுங்க. இப்போ நம்ம பேக் பார்த்தோமே, டெக்ஸ்ட் புக் எங்கே அப்படின்ற டவுட் இருந்துச்சுல. நானுமே ஒரு வருஷமா டெக்ஸ்ட் புக் எங்கன்னு ரொம்ப நாளாக காத்திருந்தேன். இது வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கை நான் கண்ணு கொண்டு பார்த்ததே இல்லை. டெக்ஸ்ட் புக் எல்லாம் இங்கே வீட்டுக்கு வராது. ஸ்கூல்லே வச்சிருவாங்க, அங்கேயே ரீட் பண்ணுவாங்க, அங்கேயே படிச்சுக்குவாங்க, எழுதிக்குவாங்க. ஸ்கூல்ல தான் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இங்கிலீஷ், மேத் இதெல்லாம் எழுதுறாங்கல்ல, ரைட்டிங் புக்ஸு என்னவா இருந்தாலும் அது ஸ்கூல்லே தான் இருக்கும். நம்ம அதை கண்ணு கொண்டு பார்க்கவே இல்லை. ஆனால் சில ஸ்கூலில் வந்து வீக்கெண்ட்ஸில் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அந்த 1-2 நோட் புக் வந்து வரும். எதில் ஹோம்ஒர்க் பண்ணணுமோ அது வரும். சில ஸ்கூலில் வந்து ஃப்ரைடே ஹோம்ஒர்க் வரும், சாட்டர்டே சண்டேக்கு ஃபுல்லாக நிறைய கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரியே இருக்குது. இன்னும் பாதிக்கு மேலே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் அங்கேயே முடிச்சுக்குவாங்க, வீட்டுக்கு வரவே வராது. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒருக்கா வரும், ஆனால் எப்போ வரணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்கூல் வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஸ்கூல் டைம் டேபிள் கிடையாது, எக்ஸாம் டைம் டேபிள் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. எப்போ எக்ஸாம் வருது, எப்போ எக்ஸாம் போகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஸ்கூல்லே எல்லாத்தையும் வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு டெக்ஸ்ட் புக்கும் வீட்டுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. டெக்ஸ்ட் புக்கும் வீட்டுக்கு வராது, நோட் புக்கும் வராது. எப்போ இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஒன்று வரும் இல்லையா, அப்போ வந்து நம்மளை அப்பாயின்மெண்ட் போட சொல்லி ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வர்றோம் வரலன்னு சொன்னாதான் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 5 மினிட்ஸ்ல போய் கரெக்டாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷம் நீங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது, அடுத்த பிடிஐ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல தான் உங்கள் பிள்ளை என்ன பண்ணியிருக்கு பண்ணலைன்ற அந்த நோட் புக்கை வந்து இங்கிலீஷோ மேத்தோ எடுத்து காட்டுவாங்க. இதில் வீக்கு, இதில் பெஸ்ட்டு அப்படின்றத அப்போ தான் நம்ம தெரிய வரும். மற்றபடி நமக்கு ஒன்றுமே தெரிய வராது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது யூகே சிஸ்டம். ஸோ ஸ்கூல் பேக்கில் வந்து இவங்களுக்கு பென்சில் பாக்ஸும் தேவையில்லை, டெக்ஸ்ட் புக்கும் வராது, அதே மாதிரி எக்ஸாமும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க போகிறாங்க வர்றாங்க படிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாதி நேரம் நமக்கு புரியவும் செய்யாது, அது தெரியவும் செய்யாது, நமக்கு தெரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த 2 டைமில் அவங்கள மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். அட்டண்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டா உடனே இன்னைக்கு லேட்டு 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு நமக்கு உடனே மெயில் வந்துடும். லீவ் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து லீவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் நம்ம எடுக்க முடியும். சில ஸ்கூலில் ஒவ்வொரு வீக்கும் வந்து அவங்க வந்து 100% அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு அப்ரிசியேஷன் கார்டு மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க. சில ஸ்கூலில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும். இந்த அட்டண்டன்ஸ்குள்ளதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே. ஸோ இவங்களோட ஸ்கூல் பேக்கில் இவ்வளவு தான். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப
பெரிய வித்தியாசம் தான் இங்க இருக்கிறது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐபேட் கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா 14-15 வயசுல பிள்ளைங்க படிச்சுக்கிற தெரிஞ்சுக்கிற விஷயங்களை இவங்க சின்ன வயசுலயே தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிறாங்க. ஸோ எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் வந்து அதை ப்ரொவைட் பண்ணும்போது வீட்டுக்கும் அதை கொண்டு வரதுனால இது என்னோட ஐபேட் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு நம்ம ஏற்கனவே வந்து டிஜிட்டலைஸ்டா நிறைய நேரம் ஸ்கூல்ல படிக்கிறதுனால வீட்டில் வந்து அதை பண்ணும்போது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் அதிலே படிக்கிறாங்க. இப்போ கண்ணுல ரொம்ப பாதிப்பு வரும். நிறைய பிள்ளைங்க இதனால கிளாஸ் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது வந்து கண்ணுக்கு நல்லதில்ல. ஒரு விதம் இவங்க டிஜிட்டலைஸ்டா படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு விதமா யோசிக்கும் போது இது வந்து நமக்கு நெகட்டிவா தான் யோசிக்க தோணும். கண்ணு போயிடுமோ, ஐயோ கண்ணை பாதிக்குதே அப்படின்லாம் தோணும். ஏன்னா இவங்க வேற எங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க இதுல கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது பத்தாதது வேற வீட்டுல வந்து கேம் விளையாடுறது இதை வச்சுது. நம்ம ஹோம்ஒர்க் ஏதாவது எப்பயாவது வந்துச்சுன்னா அதை பண்ண விடுறது வேற. ஆனா ஒரு அஸ் அ பேரண்டா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து இதுல நல்லதும் இருக்கு, அதே நேரம் இதுக்கு கண்ணுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த மாதிரி நெகட்டிவா எடுக்கிறது மாதிரியும் இருக்கு. ஆனா இவங்க தேவையில்லாம ஏதாவது வெப்சைட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ யூடியூப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கட்டாயமா ஸ்கூலுக்கு தெரிய வரும். அவங்க உடனே நமக்கு ஒரு மெயில் அனுப்பி உங்க பையன் வந்து இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான், உங்க பொண்ணு வந்து இந்த வெப்சைட்டை ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும். ஸோ அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அடுத்தது அவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிட்டா போதாது, அவங்க அப்படி சும்மா விட்டுற மாட்டாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா, உங்க கவனத்துல தான் அது நடக்குதா, நோட் பண்ணீங்களா, கவனிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஸ்கூலுக்கு திருப்பி ரிப்ளை போட்டு விடணும். ஸோ அதனால அது எல்லாமே அவங்க செட் பண்ணி தான் அந்த ஐபேடா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ தேவையில்லாத எதுலையுமே அவங்க போய் அப்படி ஓப்பன் பண்ணி பாத்திர முடியாது. அந்த சிஸ்டம் வரைக்கும் ஓகே தான். பட் இவங்க நிறைய நேரம் வந்து இந்த ஐபேட்ல இந்த லேப்டாப்ல வந்து பார்க்கறது படிக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் நிறையவே இங்கே இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் அப்படி இருக்கும்போது. பட் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நமக்கெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் நம்ம ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிப்போம். இவங்க வந்து நமக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு தெரியும்னு வந்து பிள்ளைங்க வந்து அதாவது ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லேயே அவங்க நமக்கு சொல்லி தர்ற அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கு. பத்தாததுக்கு இதை வேற கொடுத்துட்றாங்களா, பொழுதன்னைக்கு அதிலே உட்காந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய நல்லது இருக்குன்னு பார்த்தாலும் சில கெட்டதும் இருக்கிற மாதிரி தான் தோணுது. பேரண்ட்டுக்கு தோன்ற அதே சேம் ஃபீல் தான் எனக்கு. நீங்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you guys in next video.